தாவேக்கா வந்து எம்ஜிஆரை கையில் எடுத்திருக்கிறதுனால நீங்களும் இப்போ திமுகவும் அதை கையில் எடுத்து அப்படியெல்லாம் யாரும் கையில் எடுக்க முடியாது. அதற்கென்று ஒரு முறை இருக்கிறது. திமுகவுக்குன்னு ஒரு முறை இருக்கிறது. அவர் திமுக மீது எவ்வளவு பற்று முதல் வைத்திருந்தார் என்பதும், கலைஞர் அவரும் எவ்வளவு ஒன்றாக இருந்தார்கள் என்பதும் அதெல்லாம் வேற விஷயம். அவர் வந்து கையில் எடுத்துக்கிட்டாங்க போயிட்டாங்கிறதெல்லாம் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய கொள்கையிலே தனிப்பட்ட முறையிலே சரியாக நின்று தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்தாலும், அதே போல் நம்முடைய உதயநிதியாக இருந்தாலும், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொள்கையில் சிறிது கூட தடமாறாமல் சரியாக இருக்கிறார்கள். அதே நேரத்தில் மற்றவர்களை மதிப்பதிலே, எதிர்க்கட்சிகளை மதிப்பதிலே அவர்களுக்கு இணையாக நான் யாரையும் பார்த்ததில்லை. தளபதி அவர்கள் அவ்வளவு மிக தெளிவாக, மிக நாங்களே ஆச்சரியப்படுகிற அளவிற்கு மற்றவர்கள் மீது அவர் மரியாதை வைத்திருக்கிறார் என்பதை நாங்கள் எப்பொழுதும் பார்க்கிறோம். அது வந்து மக்கள் முடிவெடுக்க வேண்டியது. அவரே தனியாக நின்று முடிவெடுத்துக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் எவ்வளவு நல்ல சக்தியாக இருந்தால் இத்தனை நாள் இந்த மக்கள் நம்பி அந்த ஆட்சியை கொண்டு வந்திருப்பார்கள். இந்த 5 ஆண்டு காலத்தில் நான் ஒன்றை சொல்லுகிறேன். எந்த ஆட்சியாக இருந்தாலும் ஒரு 5 ஆண்டு காலத்தை முடிக்கிற அந்த ஓரத்தில் மிகப்பெரிய பிரச்சனைகளை எல்லாம் சந்திக்கும். போகிற பொழுது மக்களிடத்தில் சில சங்கடங்களை சந்திக்கும். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து முதல் நாள் போகிற பொழுது முதலமைச்சர் அவர்களுக்கும் சரி, உதயநிதி அவர்களுக்கும் சரி, அல்லது கட்சியில் இருக்கிற முக்கியமானவர்களுக்கு என்ன வரவேற்பு இந்த மக்களிடத்தில் கிடைத்ததோ அதை விட 1 மடங்கு கூடுதலாக கிடைத்து கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு காரணம் அவர்களுடைய அணுகுமுறை. 2வது, அவர்கள் கொண்டு வந்திருக்கிற திட்டங்கள் ஒவ்வொன்றும் இந்த மக்களை போய் தொற்றிருக்கிறது. எனவே அந்த மக்கள் இந்த கட்சியை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், இந்த ஆட்சியை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். எனவே நாங்கள் திமிருக்காகலாம் சொல்லலை. 2026 இந்த மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும். தளபதி மு க ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்பதில் தெளிவாக இருக்கிறார்கள். அதில் ராஜா அவர்கள் நடிப்பில் அண்மையில் வெளியான கந்தன்மாலை திரைப்படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக பெரியாருடைய கருத்துக்களை விமர்சித்து பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அறநிலைத்துறை அது சார்ந்த விஷயங்கள்லாம் விமர்சித்து தான் அந்த படத்தை எடுத்திருக்காங்க. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்து? நாங்கள் அந்த படம் பார்க்கல. தந்தை பெரியாரை விமர்சனிக்கிறதுங்கிறது அங்கு அவர் பிறந்ததிலிருந்தே இருக்கு. ஆனால் அவருடைய கொள்கைகளாலே எத்தனை லட்சக்கணக்கான பேர் உயிர் பெற்றிருக்கிறார்கள், இன்றைக்கு மரியாதை பெற்றிருக்கிறார் என்பது அவருக்கே தெரியும். இல்லை, இந்துக்களுடைய கோயில் இந்துக்கள் கூட இருந்துச்சு தான் நல்லது அப்படின்ற மாதிரிலாம் அந்த படத்தில் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இல்லை, அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து இப்போது சேகர்பாபு மினிஸ்டர் சொல்லியிருக்காரு, எத்தனை கோயிலுக்கு குடமுழுக்கு பண்ணியிருக்கோம், எத்தனை கோயில் புறணமைக்கப்பட்டிருக்கிறது, இதெல்லாம் வந்து எங்கெங்கே பிரச்சனைகள் இருந்ததெல்லாம் எடுத்து சரி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத முதலமைச்சர் அவர்களிடத்திலே அவர் பட்டியலை கொடுத்து அது சொல்லப்பட்டிருக்கிறது. இதுவரை எந்த அரசாங்கத்திலையும் செய்யாத அளவுக்கு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்கன்னா நாங்கள் என்ன சொல்றதுன்னு தெரியல. இந்த கடைமையை ஒழுங்காக திராவிட முன்னேற்ற கழகம் செய்து பெரியாரே பெரியாரை வந்து அவர் என்னைக்கு எந்த கொள்கைன்னு ஆரம்பிச்சாரோ அன்னையிலிருந்து அவர் விமர்சிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் விமர்சிக்கிறவர்கள் எல்லாம் பயன்பெறுகிற அளவிற்கு தான் அவருடைய கொள்கைகளும் அவருடைய முயற்சிகளும் நடந்திருக்கிறது. இல்லை, மாநாட்டை பற்றி சொன்னேன். சீட்டு கொடுக்கும் பொழுது அது வந்து தலைமை எடுக்கிற முடிவு. அதில் வந்து சம வாய்ப்பு அப்படிங்கிற பொழுது எல்லாம் ஒன்று தான். இளைஞரணி மாநாடுகளை நடந்தப்போ கூட அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஸ்டாலினுக்கு அடுத்து உதயநிதி தான் அப்படிங்கிறத துரைமுருகன் அவர்கள் கட்சியில் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ, கட்சியில் இருக்கிற அத்தனை உறுப்பினர்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதை தொடர்ந்து இந்த மக்கள் என்ன முடிவு எடுக்கிறார்களோ அதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முடிவாக இருக்கும். பொங்கல் பரிசு தொகை கடந்த ஆண்டு கொடுக்கல, தேர்தலை முன்னிட்டு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு விமர்சனங்கள் வந்து இல்லை, அப்படியெல்லாம் தேர்தலை முன்னிட்டுலாம் இல்லை. இவ்வளவு இல்லை, பெண்களுக்கு பேருந்தில் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்வதற்கான திட்டத்தை முதல் நாள் கொண்டு வந்தார். அது தேர்தலை முன்னிட்டா? அப்படி இல்லை. ஒவ்வொரு திட்டத்தையும் ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லலாம். இது வந்து மக்களுடைய நன்மைக்காக ஒவ்வொன்றையும் செய்து இந்த அரசாங்கம் தளபதி அவர்கள் செய்கிறார்கள். பக்கத்து மாநிலத்தில் இருக்கிற மற்ற
அமைச்சர்கள் முதலமைச்சர்லாம் பாராட்டுறாங்க. நீங்கள் இப்படி கேட்டுக்கிட்டு இருந்தால் நாங்கள் என்ன சொல்லுவோம்? இளைஞருக்கு அதிக வாய்ப்பு வழங்கணும்னு சொல்லியிருக்காங்க. மூத்த அரசியல்வாதியா இருக்கிற நீங்க இளைஞருக்கு வாய்ப்பு கண்டிப்பாக வந்து இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று கேட்பதில் எந்த விதமான தப்பு இருக்காது. குடும்பத்திலேயே கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அப்பா வந்து ஒரு பையன் மேஜராகி வருகிற பொழுது அவனிடத்தில் சில பொறுப்புகளை ஒப்படைக்கிறார்கள். அது மாதிரி கட்சியில் நீங்கள் வந்து ஒரு தொகுதியில் இளைஞர்கள் வர வேண்டும் என்று கருதி முடிவெடுத்தால் கண்டிப்பாக அதற்கு எல்லா மூத்தவர்களும் ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.